வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வாரத்துக்கான நியூஸ் அப்படின்னும் போது நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஆமாம், ஃபஸ்ட் எடுத்ததுமே சொல்லணும்னா ஸ்பெயினில் கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது மது மேலே இல்லை, ஆனால் ஃபோன் யூஸ் பண்ணுறதாக இருந்தால் இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்ன மாதிரியான ஒரு சில கொட்டேஷன்ஸோ இல்லாட்டி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸோ டப்பா மேலே பிரிண்ட் செய்யவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களாம். டேர் டு லீப் இந்த மாதிரி டேர் டு லீப் இருக்கட்டும், அதுதான் பிராண்டுக்கு போடுற ப்ராப் மாதிரி இப்போ மொபைலில் காமனாக இதுவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தானே. அதான் மொபைல் வந்து என்ன ஒரு வீடியோ இருக்கும், அதுவும் பார்த்துருப்பீங்க அதோட இது. ஆமாம், சரி, இதெல்லாம் தாண்டி இன்னொரு ஃபேக்டர் இருக்குங்க. இந்நேரம் இந்த வீடியோ பார்க்கும்போது ரெட்மி நோட் 14 சீரிஸ் வேறு ரிலீஸ் ஆகிருக்கும். ஆமாம், இந்நேரம் எஸ்ஆர்கே வந்து அப்படியே ப்ரௌட் மூமெண்ட்டில் கலர்லாம் தூக்கி விட்டு அப்படியே அப்படி தான் நம்ம நினைப்போம். அப்படி தான் நினைப்பேன். ஆனால் டஞ்சன் நோட் 14 சீரிஸே நாங்கள் 20,000 ரூபாய்க்கு வச்சுருப்போம் அப்படின்னு உனக்கு சொல்லுவானுங்க. ஆமாம், நோட் 14 போடாடே போடா ஆல்ரெடி அப்படி தானே சொல்லிட்டு இருந்தாங்க. நோட் 14 வந்து அநேகமாக 20K கிட்ட வந்துடும்ல சொல்லிட்டு இருக்காங்க. நோட் 14 நோட் 13 போன தடவை எவ்வளோ இருந்தது? நோட் 13 பிலோ 20. அந்த பிலோ 20 தான் இருக்கும். நாங்கள் இதுவும் நோட் 14 வந்து 21, 20 மேபி 21லாம் இருந்ததுன்னா அப்போ நோட் 14 ப்ரோ 30, நோட் 14 ப்ரோ ப்ளஸ் வந்து 40 ப்ரைஸ் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கலாம். ஆமாம், இல்லை நீ சொல்கிற எக்ஸ்பெக்டேஷனுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ்லாம் 14 ப்ரோ ப்ளஸ் வந்து 45Kக்கு நாங்கள் வைக்கலான் இருக்கோம். அதான் இது எதுக்குன்னு தெரியுமா? விற்காத ஷாமி 14 விற்கிறதுக்கு 14 ப்ரோ ப்ளஸ் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னு வைங்க. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஷாமி 14 தான் இருக்கலையே ஒர்த்தான ஒரு ஃபோனு. எந்த நாங்கள் 45க்கு ப்ரைஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 4-5 மாதம் கழித்து அது 30,000 கொண்டு வரும்போது இப்போ தான் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் எங்கள் டார்கெட்டு 30,000 விற்கணுங்கிறது தான். நீங்கள் அதுக்கு வாங்கலைங்கிறதால தான் நாங்கள் 45,000 விற்று அப்புறம் 35,000 கொண்டு வந்து அதை அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ஒரு மாதம்னே வச்சுக்கேன். ஒரு மாதம் வாங்குறாங்க நிலமை தானே கேட்க வரீங்க. ஒன்றும் கிடையாது, கடலில் போட்ட உப்பு மாதிரியா? அவ்வளோதான். சரி, ஓகே, மொத்தம் அதை பற்றி வந்திருக்கோங்க. ஸோ இந்நேரம் ப்ரைஸ் எப்படி இருக்குது, இது ஒர்த்தா இல்லையா? நீங்கள் வந்து டிவிடியில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு கழுவி ஊற்றிருப்பாங்க. இதில் வேறு என்ன ஹைலைட்னா வாங்கும்போது இந்த கூடிஸ் கொடுக்குறாங்களாமே. ஆக்சுவலாக ஐக்கூவில் வந்து பார்த்தா இது வேறு ஒன்றுடா. ஐக்கூவில் அவங்க வெப்சைட்டில் வாங்கினா நிறைய ஆஃபர் தராங்களாம். அது தெரியாமல் நிறைய பேர் என்னடான்னு பார்த்தா ஆஃப்லைனில் வாங்க ட்ரை பண்ணி அமேசானில் வாங்க ட்ரை பண்ணிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் ஏதோ கூலர்லாம் இருக்காமே, ஃபோனுக்கான கூலரு, அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக அடிஷ்னல் அந்த இது கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாங்க. அது வந்து ஐகோ அவங்களோட ஸ்டோரில் வாங்கினா. அதை விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு வெப்பில் வாங்காமல் அமேசான்லேயோ இல்லாட்டி ஆஃப்லைனில் கிடையவே கிடையாது. இதில் நான் பூர்வீகால நிஜமாக வாங்குறப்ப அவனை மட்டும் எக்ஸ்ட்ரா காசு தான் போட்டு வாங்கியிருப்பான், அது வேற விஷயம். அதை தாண்டி நம்ம ஃபோன் வாங்குறோன்னா அதுக்கு எதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. கிண்ணம் கொடுத்துருப்பாங்க, இல்லை விளக்க கொடுப்பானுங்க, ஹெட்செட்டு, பவர் பேங்க்கு, அப்புறம் அந்த ஃபோன் ஸ்டாண்டு. ஆமாம், சிஎம்எஃப்லாம் கயிறு கூட கொடுக்குறாங்க, வாசல்லே தொங்கிரு. நீ ஏன்னாடி அப்போ சொல்கிறாங்க இல்லை சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. விளக்கெல்லாம் இவன் சொல்கிறது கல்யாணம் ஆன ஒரு பேர் வந்த மாதிரியும் அந்த பேருக்காக விளக்கு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, குட்டி விளக்கெல்லாம் கொடுத்தாங்க ப்ரோ, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் ஒரு காலத்தில் நினைக்கிறேன். ஃபோன் வாங்குறப்ப சொல்கிறேன். அது எப்படின்னா மேபி ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு போயிருந்தீங்க, தீபாவளி டைம் அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுனா, முன்னெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஒரு 30,000க்குலாம் ஃபோன் வாங்குறாங்க அப்படின்னும் போது அப்போ வெள்ளி விளக்கு மாதிரிலாம் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப முன்னாடி, அது வந்து அது ரொம்ப பழசு. அந்த மாதிரி இப்பெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட இருந்து விளக்க புடுங்கிட்டோன்னா விடுவாங்க. அப்படிதான் வந்து இன்னைக்கு நிலைமை ரொம்ப தெரியல. இப்பயும் அந்த மாதிரி யூனிவர்சல் அப்புறம் பூர்வீகா யூனிவர்சல்லாம் இல்லடா, அதெல்லாம் செத்து போய் காலாவதி ஆகி போச்சுடா. சாரி எனக்கு தெரியல. சங்கீதா மொபைல்ஸ் அவங்கலாம் இருக்காங்களா இன்னும்? ஆமா, சங்கீதா மொபைல்ஸ் இருக்கு, பிரியதர்ஷினி மொபைல்ஸ் அதுவும். நீ சொன்ன அந்த யூனிவர்சல் அப்போ இன்னொன்று ஃபேமஸாக இருந்தது, அதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தோன்னா வேவ்டெல். ஆமாம், அப்புறம் அந்த மொபைல் ஸ்டோர், இந்த மாதிரி ஸ்டோர்ஸ்லாம் சுற்றி நின்றுது. மொபைல் பிக்சர்லாம் போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ரெட் கலர் இது மொபைல் ஸ்டோர் தானே. வேவ்டெல் பார்த்தோன்னா வேவ் மாதிரி இருக்கும், அப்படி இப்படி அது வேறு மாதிரி இருக்கும். அமேசான் ஃப்ளிப்கார்ட் வந்து உலுக்கி விட்டுட்டான். ஓகே, இது கொஞ்சம் சீரியஸான மேட்டர், நல்லா ஆண்டவரே சொல்கிறோம். என்னது கிளாசிஃபைஸ் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் ஆஸ் ஹை ரிஸ்க் ஃபுட், அதெல்லாம் அவங்க எப்பயோ தெரிஞ்சது தானே. ஏன் நான் திரும்பியும் சொல்கிறேங்க, ஒரு காலத்தில், ஆனால் இப்போது நான் அதை வந்து அப்படி ஒப்பிட்டு பேசக்கூடாது. நான் காலேஜ் படிக்கும்போது கூட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, தென்காசியில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி அதுக்கு தாண்டி வந்து கடையநல்லூர் மற்ற ஏதாவது ஸ்டேஷன் போனாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனில் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி பிடிச்சி இப்படி தள்ளுவோம், தள்ளுனா தண்ணி கொட்டும், விட்டோன்னா லாக் ஆகிடும். அதை தள்ளி இப்படி கை வச்சு குடித்த காலங்கள் உண்டு. இப்போ அப்படி போய் தள்ளி கை வச்சு குடிச்சு அங்கேயே பாடியாகி கிடக்க வேண்டியதான். அந்த மாதிரி மாறிடுச்சு அந்த தண்ணிலாம். அப்போ அவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ வந்து அதுக்கான அதையே எதிர்பார்க்க முடியாது.
அட்லீஸ்ட் நம்ம ஆளுங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னு தோணுதுன்னா, ஒரு இப்பதான் வருது அந்த மெட்டல் பாட்டில் ஒன்று ஃப்ளாஸ்க் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு, அதுலயும் பிரச்சனை இருக்கு. அதுவும் நிஜமான மெட்டல் பாட்டிலான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா மெட்டல் பாட்டில்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் மெட்டல் மட்டும் வச்சு சும்மா ஒரு தகரத்தை வச்சு அடிச்சுட்டு உள்ள பிளாஸ்டிக் வச்சிருக்காங்க. கோட்டிங்லாம் அடிச்சு கொடுத்துருப்பாங்க. பிளாஸ்டிக் இல்ல, நான் பித்தளையில் ஒன்று வாங்கினேன், அது பார்த்தா கோட்டிங்கா, அது ஒரிஜினல் கிடையாது. சரி, ஸோ இந்த மாதிரி அது நீங்கள் காஸ்ட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியும், அப்படி தான் நான் சொல்லணும். ஸோ இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது நீங்கள் கையில் ஒரு பாட்டில் கேரி பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்ல விஷயங்க. சரி, அதான் உஷாராக இருந்துக்கோங்க. நிறைய இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு கேட்டால் நான் பார்த்தேன், அதனால சும்மா சொன்னேன். இல்லை இது நியூஸ் தானே. ஆக்சுவலாக வந்து இப்போ நியூஸ்னு வரும்போது பார்த்தீங்கன்னா டெக் நியூஸ் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னாலும் அதுவே ரொம்ப அடிச்சு புதைச்ச நியூஸ் தான் பாதி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது சொல்லப்போனால் அடுத்து வந்து இப்போ IQ 13 அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்களா என்ன சொல்லுவீங்க? IQ 13 பற்றி 2 மாதமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வேறு இப்போ லான்ச் ஆனதை பற்றி பேசி என்ன நடக்க போகுதுன்னு தான் கேட்பீங்க. ஆனால் லான்ச் ஆச்சு அதையும் சொல்லி தான் ஆகணும். 55,000க்கு லான்ச் ஆகிருக்கு. நீங்கள் கார்டு ஆஃபர் பே பண்ணிங்கன்னா 52,000க்கு வாங்க முடியும். அதே சமயம் டப்புன்னு யோசிச்சு பார்த்தா 53,000க்கு வந்து IQ 12 லான்ச் ஆகிருந்திருக்கு. கார்டு ஆஃபர் அதே 3,000 ரூபா 50,000க்கு வாங்க முடியும்னு இருந்திருக்கு. அதே மாதிரி IQ 12 சூப்பராக தான் இருக்குது, அதே வாங்கிட்டு போயிடலாம். சரி, இது வந்து கசப்பான உண்மையாக இருக்குது, அதுதான் ஃபேக்ட். HyperOS 2 நிறைய பேர் வெயிட் பண்ணி அப்படிலாம் பார்க்க. அதுவும் Redmi 14 வராது, HyperOS 1 தான் வரும். அவுட் ஆஃப் தி பாக்ஸில் HyperOS 1 தான் வரும் Redmi Note 14. ஆமாம், இப்போ நீங்கள் என்னைக்கு அப்டேட்டடாக எல்லாம் கொடுத்துருக்கானுங்க ரெட்மி யூசர்ஸ். கண்ணாடி எதாவது காட்டுங்க. அதான் தெரியும், வழக்கமான ரெட்மி யூசர்ஸ்க்கு இது எல்லாமே தெரியும். அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது எங்களுக்கு. ஆல்ரெடி HyperOS 2 முக்கால்வாசி பேருக்கு அவுட் ஆஃப் இந்தியா வந்துருச்சு. இந்தியாவுக்குள்ளே இப்போதைக்கு Redmi 12க்கு வந்திருக்கான். ஆனால் இப்போ இந்த HyperOS அப்படின்னு எடுக்கும்போது நான் நம்ம மக்கள்கிட்ட கேட்கும்போது அவங்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, HyperOS வந்து இப்போ பரவாயில்ல ப்ரோ அப்படின்ற மாதிரியான ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. தாராளமாக. ஏன்னா ஃபஸ்ட்டு வரும்போது இருந்தது சம்மந்தமே இல்லை. இப்போ இருக்கிற ஏன் நான் சிவி யூஸ் பண்ணி பார்த்தா கூட இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுடா. இப்போ நல்லா கன்றாவே ஃபஸ்ட் எப்படின்னா ஸ்மூத்னஸ் அல்ட்டியாக இருந்ததுங்க. இப்போயும் அந்த ஸ்மூத்னஸ் இருக்குது. ஆனால் அப்போ ஸ்மூத்னஸ்க்கு காம்ப்ரமைஸாக பேட்டரி லைஃப் போச்சு, கொஞ்சம் ஹீட் ஆச்சு. ஆமாம், இப்போ வந்து அது கொஞ்சம் இப்போ அது எல்லாத்தையுமே ஷார்ட் டவுன் பண்ணி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. ஓரளவுக்கு பக் இருக்குதான், பக்குன்னெல்லாம் சொல்ல வரல. ஆமாம், நாங்கள் எம்ஐயும் பக்கும் லவர்ஸ் மாதிரி. சரி, ஆமாம். இப்போ கஸ்டம் லான்ச்சருக்கு எப்போ தாண்டா நீங்கள் ஒரு வழி சொல்ல போகிறீங்க? கஸ்டம் லான்ச்சர் போட்டாலே 3 பட்டன் நேவிகேஷனை கொண்டு வந்து சாகடிக்கிறீங்களா? அது நம்ம போடக்கூடாதுன்றதுக்காக தான். என்ன இதெல்லாம் வெக்கம் இல்லாத இல்லை, போக்கோவில் வருது. போக்கோவில் ஒரு ரெட்மியில் தான். போக்கோவில் வாங்கினா கோடு வரும், போர்டு போகும். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு ரெட்மிலையும் ஷாமிலையும் வரும். ரெட்மியில் வந்து நாங்கள் வந்து இது பண்ணிப்போம். ஏன்னா நாங்களே நிறைய கஸ்டமைசபிள் தீம்ஸ் இந்த மாதிரி லான்ச்சர்லாம் யூஸ் பண்ணும்போது நாங்களே நிறைய கஸ்டமைசபிள் தீம்ஸ் வச்சிருக்கோம். எவ்வளோ அற்புதமாக இருக்குது தெரியுமா? இது வந்து தேர்ட் பார்ட்டி. இதுலேருந்து நம்ம டேட்டாஸ் லீக் ஆகும். எதில் எங்களை தாண்டி வேற எவனாவது எடுத்துட முடியுமா அப்படிங்கிறதாவே நாங்கள் வேற தேர்ட் பார்ட்டி லான்ச்சஸ் அலோவ் பண்ணுறோம். இந்த கிளிப்பை நான் அப்படியே கட் பண்ணி கொண்டு போய் ஷாமி டீமுக்கு அனுப்பிடுவேன். நாங்கள் மட்டும்தான் எடுப்போம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பிக்சலில் வந்து 9A வெற்றிகரமாக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வெற்றிகரமான தோல்வியா? வெற்றிகரமான தோல்வி தான் நினைக்கிறேன். ஏன்னா டிசைனை பார்த்தா லைட்டாக 2A மாதிரி இருக்கான். 2A வந்து இன்னும் சென்டரில் போச்சுன்னா. ஆனால் இவங்களை வந்து நீங்கள் 2A பார்த்து டிசைன் மட்டும் தயவுசெய்து சொல்லிடாதீங்க. காலகாலமாக இந்த டிசைனில் தான் இருக்குது. தெரியல, கண்ணாப்பினா டிசைன்லாம் போட்டிருக்கு. அது இவங்க ப்ரோட்டோனால போட்டிருக்குடா. ப்ரோட்டோனால கூகுள் வர இடத்துல பேர் டீன் இருக்கு, ப்ரோட்டோக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. இது இந்த கேமரா மாடல் இருக்குல்ல, அதை அச்சு பேசாமல் அப்படியே தான் இருக்குது. 6A 7A 8A எல்லாத்துலையும் அதே இடம் தான். பம்ப் இருக்கும், அந்த மெட்டல் பம்ப் இருக்கும்ல, அந்த கிளாஸ் இல்லாட்டி அந்த பம்ப் இருக்குல்ல, அதை மட்டும் தூக்கிட்டாங்க. ஸோ கேமரா அங்கேயே தான் உட்காந்துருக்கு, அதே லொக்கேஷனில் தான் இருக்குது. இதனாலேயே என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கை தூக்கின உடனே நான் 2Aன்னு சொன்னால் இல்லை, இந்த ஃபோனை ஃப்ளாட்டாக வச்சா குடுக்குடுன்னு இப்படி ஆடுமே, அது இல்லாமல் இருக்கலாம். இது மேபி கேமரா பம்ப் பெருசாக இல்லைன்னா ஆடாமல் இருக்கும். கேமரா பம்ப் மைல்டாக இருந்ததுனாலும் ஓகே, பட் பெருசாக இருந்ததுன்னா ஆடும், கண்டிப்பாக ஆடும். இந்த கார்னர்லாம் கை வச்சு ஆடும். மேபி இல்லாமல் தான் இருக்கும், பார்ப்போம். 9A ஆல்ரெடி 8A. ஆக்சுவலாக இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணால் 8A வந்து 35 பிலோவில் இருக்குது. அந்த எரும மாடுங்க தீபாவளிக்கே 8A தான் குறைக்கிறதா இருந்திருப்பானுங்க போல இருக்குது. தெரியாம 8 குறைச்சு கொண்டு வந்துட்டானுங்க. அப்படிலாம் இல்ல, 8 80,000 போய் சுத்திட்டு இருக்கு. அது என்னமோ இப்போ மறுபடியும் பிரைஸ் ஏத்திட்டானுங்க. அது ஒண்ணுல திரும்பியும் 8 பிரைஸ் கம்மியானா வாங்குங்க. 8A பொறுத்த வரைக்கும் என்னன்னா வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. 8A ஓகே தான். அந்த பெசல்ஸ் உங்களுக்கு பிரச்சனையா இல்லாத பட்சத்துல கண்ணை மூடிட்டு வாங்கினீங்கன்னா 8A வாங்கலாம். கண்ணை திறந்து வாங்குறதா இருந்தா 8 தான் வாங்கணும். 8A வேணும், 8A வாங்க வேணாங்க. நான் தீர்வா சொல்றேன், சத்தியம் பண்ணி சொல்றேன், 8A வாங்க வேணாங்க. பிக்சல் 6 7லயே எங்களுக்கு 5 years அப்டேட் இருக்கு. அதுக்கு நான் 8 போனோம். ஸோ இதுவும் ஒரு நியூஸ் தாங்க. ஆக்சுவலா 9A பத்தி பேசிட்டு இருக்கிற அந்த கேப்ல 6A ஆல்ரெடி நம்ம குரூப்லயே ஒரு சிலர்லாம் இன்னும் 2 வருஷத்துக்கு இந்த 6Aவே ஓட்டிடுவேன், எனக்கு 60 Hz மாதிரியே தெரியல. 5 years அப்டேட். அடுத்து அப்டேட் பத்தி பேசிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். OnePlus ப்ராஜெக்ட் ஸ்டார்லைட் லைஃப் டைம் கிரீன் லைன் சப்போர்ட்ரா. ஆமாம் சொல்லியிருக்கான். அது ப்ராஜெக்ட் ஸ்டார்லைட் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர்ஸ்க்கு நல்ல ப்ராடக்ட்டை கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ வருஷம் 2000 கோடி இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க இந்தியாவில். ஸோ ப்ராடக்ட்லேயும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லிட்டு அவங்க TWSக்குலாம் பார்த்தீங்கன்னா 360 meters ஆஃப் ரேஞ்சுலாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்பவே மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. ஏன்னா நார்மலாக நிறைய பேர் வந்து இப்போ TWS யூஸ் பண்ணும்போது ஒரு 10 மீட்டர் 15 மீட்டர் தள்ளி போனாலே கரெக்ட் கேட்க ஆரம்பிச்சிடும், ஃபோனை விட்டு விலகினாலே. ஸோ இவங்க வந்து அதில் கொஞ்சம் டீப்பாக ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னது சூப்பர் தான். இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா
ஹைதராபாத்தில் இவங்க லேப் வச்சுருந்தாங்க, கேமரா ரிலேட்டடு R&D லேப்லாம் வச்சுருந்தாங்க. ஓப்போ, ஒன் ப்ளஸ், ஓகே, பெங்களூர், ஹைதராபாத் இங்கெல்லாம் செக் பண்ணிங்கன்னா அவங்களோட R&D லேப்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதை தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஃபீல் ஆச்சு. அப்போ வருஷம் 2000 கோடி ப்ளஸ் அது கூடவே என்னென்னா இந்த மாதிரி ப்ராடக்ட் லெவல்லையும் நிறைய ஒர்க் பண்ண போகிறாங்க. ஃபோன்ஸ்லையும் நம்ம பார்ப்போம், ஆக்சசரிஸ்லையும் பார்ப்போம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். அதே சமயம் இந்த க்ரீன் லைன் லைஃப் டைம் OnePlus டிவைஸ் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கும். அதுக்காக வந்து கீழே வந்து லாரி ஏறி போயிடுச்சு, அதில் க்ரீன் லைன் இருந்தது, இந்தாங்க எனக்கு மாற்றி கொடுங்க அப்படிலாம் இல்லை. இப்போ வந்து கையில் நீங்கள் டிவைஸ் வச்சிருக்கீங்க, அந்த டிவைஸ் வந்து க்ரீன் லைன் அவங்க ஒரு கண்டிஷன்ஸ் வச்சிருக்காங்களே அதை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது. ஸோ ஆனால் OnePlus-ஐ பொறுத்த வரைக்கும் என்னென்னா 99.9% சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். இப்போ கீழே போட்டு உடஞ்ச ஃபோனுக்குலாம் கூட மாற்றி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இல்லை, யாரும் மோஸ்ட்டாக வந்து OnePlus சைட்லேருந்து வந்து எனக்கு மாற்றி கொடுக்கல. ஃபஸ்ட்டு பிகினிங்கில் சொல்லிட்டு இருந்தாங்க, அந்த 9R 8 அதெல்லாம் வந்து லைன் வந்த புதுசில் ஒரு 1 இயர் இருக்குமா, 1 இயர் பேக் இருக்கும். அப்போ வந்து சப்போர்ட் பண்ணல, இந்த மாதிரி காசு கேட்குறாங்க, அவ்வளோதான், ஃபோன் போச்சு, வேஸ்ட்டு தான். வேறு ஃபோனுக்கே நிறைய பேர் ஷிஃப்ட்டும் ஆயிருப்பீங்க நிறைய பேர். ஆமாம். ஆனால் இப்போ அந்தளவுக்கு இல்லை. மொரோவர் அங்கே போய் ரீச் பண்ணி அவங்ககிட்ட கேட்டாலே ரெக்வஸ்ட்லாம் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் காட்டினாலே போதும், க்ரீன் லைனா சரி ஓகே மாற்றி கொடுத்துட்றோம். ஃப்ரீ ஆஃப் காசு தான் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக, நிறைய இடத்துல ஃப்ரீ ஆஃப் காசு தான் பண்ணுறாங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கும் க்ரீன் லைன் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ப்ரோ அப்போ இதுக்கப்புறம் OnePlus 13லாம் வாங்கினா பயமா, க்ரீன் லைன் கண்டிப்பாக வருமா? இனிமேல் ஜாலி தான், வந்தால் வருது, லைஃப் டைம் சப்போர்ட்னு வேறு சொல்கிறான். அப்போ இனிமேல் வந்துட்டே இருக்கும். நியாயமாக பார்த்தா அது சூப்பர் தானடா, வந்தா என்ன வரலன்னு பயங்கரம் ப்ரோ. எந்த பிராண்டாலும் இப்படி ஸ்ட்ரைட்டாக சொல்ல முடியும், எவனாலும் சொல்ல. சாம்சங் சொல்லுங்க பார்ப்போம். OnePlus 12 சீரீஸ்லேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். 11 சீரீஸில் கூட 11ல் பெருசாக ரிப்போர்ட் ஆகல, 11R தான் ரிப்போர்ட் ஆச்சு. ஏன்னா 11லேருந்து டிஸ்பிளே வேறங்க, 11Rல உள்ள டிஸ்பிளே பழசு. அதே தான் when it comes to 12R. உங்களுக்கு 12Rல இருக்கிறது அப்போ 11ல் இருக்கிற டிஸ்பிளேன்னு கூட நீங்கள் கொஸ்டின் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி ஹை குவாலிட்டி பேனல் தான், LTPO வேறு. அதே தான் இப்போ 12லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த BOEயோட தரமான டிஸ்பிளே, அந்த டிஸ்பிளே மேட் ஸ்கோர்லாம் வேறு வாங்கி வச்சிருப்பானுங்க. அதில் வந்து உங்களுக்கு அந்த ப்ராசஸர்லாம் கூட சொல்லியிருப்பேன் நான், பிக்சல் ஒர்க்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி பயங்கரமான டிஸ்பிளே தான். 12 யூஸ் பண்ண எல்லாருக்குமே டிஸ்பிளே தரமாக இருக்கும். மீடியா கன்சம்ஷனுக்கு எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சொல்லியிருந்தாரு, G82 மோட்டரோலா யூஸ் பண்ணுறேன், எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மாற்றி கொடுத்தாங்களாம் மோட்டரோலா. பெரிய விஷயம் தான். நான் ஒரு நியூஸ் பார்த்தேன், மிரண்டுட்டேன். டெக்னோ ஃபேண்டம் V2. ஆமாடா, ப்ரைஸ் பார்த்தீங்களா? பார்த்தேன். செதுக்கி இருக்காங்க. எப்படி இந்த ப்ரைஸில் விட்டு ஃப்ளிப்பு பார்த்தியா? அதை தான் சொல்கிறேன். 36,000. 35 போட்டிருக்கு. 34,999. ஃபோல்டும் மாஸ்டர் ப்ரைஸ் தான். ஆமாம், ஃபோல்டு இந்த ப்ரைஸில் யார் இல்லை, எதுவும் இல்லை, இல்லை எல்லாமே அபோவ் 1. இவன் தான் அது போன வருஷமும் இவன் தான் 80,000 கொடுத்தான், திரும்பியும் அவனே தான் 80,000 ஃபோல்டு கொடுக்குறான். இல்லை உடனே நீங்கள் ப்ரோ அதெல்லாம் நம்பி வாங்க முடியுமா? டெக்னாலஜி ஒரு பிராண்டா? நியாயம் தான். ஆனால் ஃப்ளிப் மாசு சரி, இப்பயே ஃப்ளிப் வந்து 35,000னா அப்போ போன தடவை 55,000 விற்றதை கடைசியில் 27,000 விற்றான். அப்போ நான் வெயிட் பண்ணேன்னா இந்த ஃபோனை வந்து 20,000லேருந்து 17,000 வாங்கலாம். அந்த ப்ரைஸுக்கு யோசிச்சு பாருங்கள், மிரட்டி விட்டுரும். கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின ரெட்மி நோட் சீரிஸை யோசிச்சு பார்க்குறேன். இப்போ ஏன் அங்கே போகிறீங்க? இது வந்து வேறு டைப் ஆஃப் டிவைஸ், அது வேறு டைப் ஆஃப் டிவைஸ். நீங்கள் அதெல்லாம் தப்பாக நினைக்காதீங்க, அது வேறு கைண்ட் ஆஃப் இது வந்து வேறு இது வந்து பெரிய விஷயம் தாங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய உழைப்பு இருக்குது. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பிராண்டுக்கு இருக்க பெரிய சேலஞ்ச் என்னென்னா ஃபஸ்ட் டைம் கொண்டு வரது, ப்ளஸ் அவங்களோட ப்ராடக்ட் லைனப்ஸ்க்கு வந்து R&D பண்ணுறது. அதில் வந்து அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதெல்லாம் எங்கேருந்து எடுக்க முடியும்னா இப்போ ஃபோன் விற்கும் போது தான் எடுக்க முடியும். அதனால தான் அவங்க ஃபோன்லாம் ப்ரைஸ் அதிகமாகிடுது. பட் ஒரு 5 வருஷம் கழிச்சு, அதாவது இப்போ சாம்சங் வந்து பாருங்களேன், Fold 7 லீக் ஆகிட்டு இருக்கு, Fold Flip 7 SE பற்றியா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் லீக் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது லீக் ஆகிற கேப்பில், ஆமாம் அதெல்லாம் லீக் ஆகிற கேப்பில் நம்ம வந்து எங்கே பார்க்குறோம் அப்படின்னா டெக்னோட Flip 2 பார்க்குறோம். அப்போது 5 வருஷம் கழிச்சு ஒருத்தன் ஃப்ளிப் விட்றான்னும் போது இவனுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்க எல்லாரும் பார்த்து கழிச்சு தூரத்துக்கு போட்டு போன டெக்னாலஜியை வந்து சைனாவில் ஏதோ ஒரு சந்தில் வச்சு அவங்க செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க. அதை வந்து இவங்க கொண்டு வந்து நமக்கு டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் சும்மா சொல்லக்கூடாதுல்ல, அப்படி தைரியமாக உள்ளார அளவுக்கு இருக்குல்ல. சும்மா சொல்லக்கூடாதுன்னு இல்லை, இதனால தான் காஸ்ட் இன்வால்வ்டு கம்மிங்கிறேன். கண்டுபிடிக்கிற ஒருத்தனுக்கு தான் செலவு எப்பயுமே அதிகம். அவன் வந்து லைஃப்பில் வந்து ஒரு 10 வருஷத்தை அதில் தூக்கி போட்டு அதை நல்லா உருட்டி எடுத்து என்னென்னமோ பண்ணி அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓபி அடிச்சுட்டு ஒரு 1000 எம்ப்ளாயி உட்காந்து வந்துருப்பான். இது நல்லா வேலையை பார்க்காம சம்பளம் வாங்கியிருப்பான். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசிச்சிங்கன்னா எல்லா பிராண்டுக்கும் பின்னாடி பல கண்ணீர் கதைகள் இருக்கும். ஓகே, அடுத்து நத்திங்கில் ஆவலுடன் எதிர்பார்த்த கேலரி. ஆமாடா, அந்த கேலரி ஆப் ஒர்க் ஆகுதாடா? நத்திங் ஃபோன் 1க்கே ஒர்க் ஆகுது. என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன், அவன் இன்ஸ்டால் பண்ணான். இன்ஸ்டால் பண்ணிட்டு என்ன இது பிக்சல் லேயர் போட்டிங்கன்னா எப்படி வரும்? நத்திங் ஃபோன் 1ல் ஃப்ரெண்டை வச்சு செக் பண்ணேன், அவனுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபோன் 1லேயே ஒர்க் ஆகுது. ஆனால் இது நத்திங் OS 3ல் தான் வரும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. அவன் என்ன 3 அப்டேட் பண்ணல, ஆனால் நத்திங் ஃபோன் 1லேயே ஒர்க் ஆகுது. செமையாக இருக்கு. பழைய டெலகிராம் குரூப் இருந்தால் நாங்கள் அதில் அந்த ஆப் போட்டிருப்போம். டெலகிராம் குரூப் இருக்கா? அப்போ ஓகே, எங்கள் டெலகிராம் குரூப்பில் நாங்கள் அந்த ஆப் அப்லோட் பண்ணிக்கிறோம், வேணுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அது அஃபிஷியல் ஆப் தானடா, நம்பலாமா? மாடல்லாம் இல்லைல்ல? அப்படி கேட்குறீங்களா?
அந்தளவுக்கு கேரண்டியாக தெரியல. அதான் அப்புறம் நம்ம எதாவது அஃபிஷியல் வந்து அது வழியாக யாரோ வந்து ஆக்சஸ் கெயின் பண்ணி. சரி ஓகே, அப்போ இப்போதைக்கு நாங்கள் அந்த ஆப் தரல. என் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு எதாவது ஆச்சுன்னா நான் சொல்கிறேன். அது வரைக்கும் அந்த ஆப் தர மாட்டோம். இல்லை அஃபிஷியலாகவே வரட்டும் சொல்லி கொடுத்துட்டேன். அவன் யூஸ் பண்ணிட்டு சூப்பராக இருக்குன்னா அவன் யூஸ் பண்ணுறக்கிட்ட விடுங்க. ஓகே. ஏதோ கள்ள சந்தையில் வாங்கி எதையோ கொடுத்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் ஒரு குழந்தைய. அவன் இந்த வீடியோ பார்த்தோன்னா என்ன அடிப்பான். இப்போ ஆண்டவர் எதிர்பார்த்த மாதிரி காம்பேக்ட் ஃபோன் ஃப்ரம் OnePlus. ஆமாம், அது OnePlus 13 மினின்னு வரப்போது போல. மேபி இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்தியாவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி சைனா ஒன்லி அந்த மாதிரி. சைனா ஒன்லியாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ஏன் அதிகமாக கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போவில் வந்து ஃபைண்ட் எக்ஸைட் இருக்கு இல்லையா, அதை தான் இவங்க வந்து இந்த மாதிரி விடலாம். இல்லை, ஏன்னா இது 8 எலைட்டு. இல்லை அதே மாதிரிடா. அதை தான் சொல்கிறேன், இது வந்து 8 எலைட்டு. அதனாலே குட்டி ஃபோனை இங்கே வந்து விட மாட்டானுங்க. நீ அப்படி வரியா? அதனாலேயே OnePlus 13 மினி Xiaomi 15 வராதா? அது வரலாம், அவனுங்க தான் ஆல்ரெடி உள்ளே வந்து டெஸ்ட் பண்ணிட்டானுங்களே. இப்போ OnePlus 13 அப்போ Xiaomi 15 வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் தாங்க இந்த OnePlus. பார்ப்போம், ஆனால் பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு லீக்ஸில் தான் இருக்குது. ஆனால் OnePlus 13 அஃபிஷியலாக வருது. அது பேனரு 70,000 ப்ரைஸ்லாம் தெரியல. அப்படின்னா என்ன 70,000 தானே? 80,000 போங்க. 8 எலைட் மச் காஸ்ட்லியர். இல்லைடா, அப்போ இது என்ன ப்ரைஸ் வரும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இது வந்து பிலோ 60 ரவுண்டாக 60 சொன்னாலே என்ன ஆகிடும்னா, இது வந்து சப்போஸ் OnePlus 13 இருக்க அதே கேமரா செட்டப்னு வச்சுக்கோங்களேன், 60 அப்படின்னு சொன்னால் ரியல்மி கதை க்ளோஸ். இல்லை வேறு கீழே வந்து போட்டுறாங்க பேடிஎம்மில் பெறப்பட்டது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பெறப்படலை, நாங்கள் பேடிஎம்மில் அக்கௌண்ட்டே வச்சிடல. பேடிஎம்மில் பெறப்பட்ட தொகை ரூபாய். ஆமாம், அதை ஒன்று போட்டுடுறாங்க. சரி ஓகே. அதான் வழக்கம் போல் HyperOS 2ல வழக்கம் போல் சைனாலாம் நிறையா வந்துருச்சு. இந்தியாவில் அது முக்கால்வாசி எதுவுமே கிடையாது. விட்ஜெட்ஸும் பாதி பிடிங்கிட்டு போயிட்டாங்க. அதனால எதிர்பார்ப்பு அதிகமாக கொஞ்சம் இருக்கு. இது எப்படின்னா இந்த ஆரிஜின் ஓஎஸும் ஃபண்டஸ் ஓஎஸும் அப்படியே அதே தான். ஆரிஜின் ஓஎஸ் பார்த்தா அப்படியே வெறப்பா விரும்மாண்டி மாதிரி சுற்றிட்டு இருந்தது. அட்லீஸ்ட் எங்களுக்கு நேமாவது ஒன்றா இருக்கு. ஓகே, அது மட்டும்தான். ஓ, அவங்க வந்து மற்றபடி ஸ்பெசிஃபைடாக பெரிய ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே வரல குளோபலுக்கு. ஆசை வேற, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும். சரி ஓகே, அது வரைக்கும் ரைட் சார் வாழ்க்கை அப்படின்ட்டு போயிடுங்க. ஓகே ஓகே. லாஸ்ட் நியூஸா? லாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. விஐயில் ஆக்சுவலாக இப்போ ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல்லோட டாக் வந்து அதிகமாக இருக்குது. என்னடா வோடாஃபோன் தூங்கிட்டியா இல்லை செத்துட்டியா அப்படின்ற நிலைமையில் இருக்கிறப்ப எங்ககிட்டேருந்து வோடாஃபோன் கிட்டேருந்து ஒரு சூப்பர் ஹீரோ ப்ரீபெய்ட் பிளான். ஆக்சுவலாக இது ஆல்ரெடி இருந்தது தான். இந்த 12 AM to 6 AMக்கு அன்லிமிட்டட் இன்டர்நெட் கேள்விப்பட்டிருப்பீங்களே? ஆமாம், நைட் டைமில் மட்டும் அன்லிமிட்டட். ஞாபகம் இருக்கு. நம்ம பசங்க நிறைய டவுன்லோட்லாம் போட்டு விடுவாங்க. நீங்கள் இப்போ தாராளமாக டவுன்லோட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு 12 AMலேருந்து 12 PM வரையும் அன்லிமிட்டட் டேட்டா. 12 AM to 12 PM காலையில் 12 மணி நேரம் உட்காந்து எல்லாரும் இன்டர்நெட்லேயே வேலை பாருங்க, அவ்வளோதான். அன்லிமிட்டட் டேட்டா 4G. ஆனால் 4G தான் இப்போதைக்கு. 5G போயிட்டுருக்கு, இன்னும் அந்தளவுக்கு டெவலப் ஆகலை. ஆனால் இது பெரிய மேட்டரில் இப்போதைக்கு 4Gயில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா வோடாஃபோன் ஸ்ட்ராங்காக. எனக்கு இப்போ டவுட்டா, நான் இப்போ மொபைல் டேட்டாவே இல்லாத ஒரு பிளான் போட்டனாலும் எனக்கு உண்டா? சொல்கிறேன், அதுக்குள்ளே எப்படி வந்தா அப்படி. 2GB பர் டே யூசர்ஸ்க்கு இந்த அன்லிமிட்டட் பிளான். அப்போ அது வந்து 1 இயருக்கும் 2GB பர் டே பிளான் போட்டிருந்தா அவங்க போட்டிருந்தா தான் எலிஜிபிள். மற்றபடி 1.5 போட்டிருக்கவங்க கூட கிடையாது. சரி, அப்போ காலையிலேருந்து நீங்கள் 12 மணிக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா கணத்துலேருந்து எல்லா படத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சிடணும், எல்லா கேமையும் டவுன்லோட் பண்ணி வச்சிடணும். பரவாயில்ல, பெரிய பெரிய விஷயமா தான் எனக்கு தோணுது. இல்லை நான் மட்டும் என்ன அதை கிண்டலாக பண்ண இல்லை ப்ரோ. இப்போ இந்த ஏர்டெல்லும் ஜியோவும் அன்லிமிட்டட் 5Gன்னு சொல்லி ஒன்று உருட்டு சரியான டுபாகுரு, ஒன்றுமே கிடைக்க மாட்டேது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டேன், கட்டுப்பாகுது. இல்லை ப்ரோ, இப்போ நான் ஹாட்ஸ்பாட்டு ஆன் பண்ணிட்டு லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணுறேன்னா 4G மாறிடும். இப்போ அதுதான் பொறு, இதில் வந்து எனக்கு டேட்டாவே ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி. எங்கள் பிளான் எல்லாம் மாற்றி விட்டு சாடிக்கிறாங்க நிஜமா. இப்போ முன்ன வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, நான் அந்த 1999 பிறகு அந்த பிளானை போட்டுருவேங்க போட்டுட்டு. ஆமாம், இங்கே பாரு, அந்த 24 GB காலி. இப்போ அதனால் வந்து பை டேட்டா அப்படின்னு கொடுத்தா இங்கே பாரு பிளான் எல்லாம் இந்த ஆட் ஆனால் போடுவோம்ல அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா. ஆமாம், அது பேசிக்கு அன்லிமிட்டட் டேட்டா 1 டேயா 15 GB டேட்டாவுக்கு 181. பழைய ஃபார்முக்கு வர ஏர்டெல். ஆமாம், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நிஜமாங்க, எனக்கு செம கடுப்பாக இருக்குது. இப்போ நான் போட்டாகணும் வேறு, என் நிலமை அப்படி இருக்குது. ஏன்னா வெளில போய் ஸ்கேன் பண்ணி நான் பே பண்ணணுன்னா கூட எனக்கு பேசிக் நெட் வேணும். வீட்டில் இருந்தால் வைஃபை இருக்குது. அடா பாவிடே, இந்த 361 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி வந்து 300 ரூபாங்க. 50 GB. உங்கள் பிளான் எப்போ எக்ஸ்பயர் ஆகுதோ அப்போ அந்த 50 GB எக்ஸ்பயர் ஆகும். ஓ, அது வரைக்கும் அந்த 50 GB வந்து உங்களுக்கு வேலிடாகவே இருக்கும். வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, 30 டேஸ்க்கு தான் இருக்குது. எக்ஸிஸ்டிங் பிளானோடலாம் அட்டாச் ஆகாது. இது 30 நாள் இருக்கும், அதுக்கப்புறம் செத்து போயிடும். எவ்வளோ பேர் எக்ஸிஸ்டிங் பிளானோட இல்லவே இல்லை எதுவுமே. இந்த இருக்குது எக்ஸிஸ்டிங்கு சூப்பர் பிளான் இருக்குது, இவருக்கு தான் தெரியல. 149 ரூபாய்க்கு 1 GB. அது போட்டிங்கன்னா எக்ஸிஸ்டிங் பிளானோட 1 GB வச்சு நீங்கள் 1 GB வச்சு இப்போ இந்த காலத்தில் 1 GB வச்சு ஒரு வருஷம். ஒரு வருஷமா?
சரி ஓகே. அதனால் இந்த வோடாஃபோனில் இனிமேல் 12 ஹவர்ஸ்க்கு அன்லிமிட்டெட் பிளான். ஏண்டா இப்போ என்னடா பண்ணிட்டோம், ஏர்டெலுக்கு ஒன்றா கால் பண்ணி கேட்கட்டுமா? என்னடா ஏர்டெல்லேருந்து இப்போ அப்படியே போயிட்டு எம்என்பி பண்ணிடலாம். நாங்கள் வோடாஃபோனுக்கு மாற போகிறோம். இல்லை நிஜமாக நான் மாறிட்டுமான்னு பார்க்குறேன். மாற முடியாது, ஏன்னா ஜியோவில் 1 இயர் பேக் போட்டு வந்துட்டேன். அந்த கருமத்தை வச்சுட்டு படாத பாடுபடுறேன். எங்கள் வீட்டுக்கு போகணும், நெட்டே கிடைக்க மாட்டுது. இவர் ஃபோன் பண்ணி திட்டுறாரு, உனக்கு ஃபோன் பண்ணேன் போகலடா அப்படின்னு வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறாரு. நிஜமாவே கவனமாக இருக்குங்க, ஃபஸ்ட்டாக இருக்குது எங்கள் ஏரியா. அதாவது என்னன்னா, நீங்கள் தொடர்பு கொள்ள நினைக்கும் வாடிக்கையாளர் பலருடன் தொடர்பில் இருப்பதால் நீங்கள் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை அப்படின்னே வருது. ஏங்க சும்மா இருங்க, வீட்டில் யாராவது பாத்திர போகிறாங்க பார்த்தாங்க, அவ்வளோதான். அப்புறம் இதான் எண்டு நியூஸ். ஆக்சுவலாக அது எண்டு நியூஸ் கிடையாது, எண்டு ஹாப்பியான நியூஸ். இந்த கேம்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்களே, அந்த மாதிரி 2 கேம்ஸ் எபிக் கேமில் கொடுத்துருக்காங்க. ஸ்டார் வார்ஸ், அப்புறம் யாராவது இந்த பஸ் சிமுலேட்டர் கேம் ஏற்றுனீங்கன்னா சும்மா ஒரு கேம் பிளேயாவது போட்டு வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் விளையாட தான் முடியல அந்தளவுக்கு. நீ அப்படியே பை கொடுத்துருங்க, கெட்டு கொடுத்து அட்லீஸ்ட் உன் அக்கௌண்ட்டில் வச்சுக்க. ப்ரோ தான் அதை கன்சோல் வச்சிருக்காங்கல்ல, அவன் PS5 வச்சிருக்கான். அதில் போய் ஒரு நாள் விளையாண்டு பார்க்கணும். பஸ் சிமுலேட்டர் விளையாடணும் ரொம்ப நாள் ஆசை. ட்ரக் சிமுலேட்டர், ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர் அப்படியே ஓட்டிக்கிட்டே எடுத்துட்டு உள்ள மாடெல்லாம் ஏற்றி வச்சிருப்பானுங்க. ஆமா, உள்ள பாட்டெல்லாம் போட்டு இளையராஜா சாங் போட்டு பஸ்ஸோட மாடெல்லாம் ஸ்கின்லாம் போட்டு வச்சிருப்பானுங்க. பஸ் எடுத்துருப்பானுங்க, வண்டி எங்கே நிறுத்தி போட்டானுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்லாம் பேசிட்டு இருப்பானுங்க. ஜாலியாக இருக்கும். நம்மளால எவ்வளோ வருத்தப்படுறான் பாருங்களேன். இங்கே நான் வந்து சிப் எப்படி பண்ணுறது இப்படிலாம் யோசிக்கிறதுக்காக ஒரு சிறுத்தை குட்டியை உருவாக்கலான்னு பார்த்தா அது என்ன பேசிட்டு இருக்குதுங்களா, வண்டியெல்லாம் நிறுத்தி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும் ப்ரோ, பார்த்தே இல்லையா? டேய் அதெல்லாம் இருக்கட்டும்டா, அது வந்து ஏதோ எனக்கு சீரியஸாக புரியல. அதாவது இப்போ மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் பாப்புலேஷன் ஃபுல்லாக அங்கே போய் விழுந்துருக்கிறனால தான் இதில் நம்மளோட பர்சனல் குரூப்பில் வேறு எல்லாரும் வந்து இந்தியா எப்போ தான் ஒளிரும், எப்போ தான் நம்மளும் சைனாவை மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளே தற்சார்பாக செய்வோம் இப்படிலாம் கேட்குறாங்களே தவிர எல்லாரும் போயிட்டு கேட்பாங்க. எல்லாரும் வெளியே உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதான் எல்லாரும் எங்கன்னு பார்த்தா இப்போ தான் எக்கா வீடியோ போட்டு முடிச்சிட்டாங்க, அதனால தான் வந்து போர் அடிக்குது நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கோன்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ அக்காவா? என்னது நீங்கள் யாரை சொன்னீங்க? காமனாக எவ்வளோ அக்கா இருக்காங்கல்ல, ஏதோ ஒருத்தரையா தான் சொல்லணும். இப்போ நிறைய அக்கா இருக்காங்க. அதனால ஓகே நண்பர்கள், நீங்கள் யாரும் அந்த அக்கா ட்ராப்பில் விழாமல் இருந்தீங்கன்னா நல்லது. அவ்வளோதான். எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா? இப்போ எங்கள் வீடியோ முடிச்சுட்டு அங்கே தான் போவோம். சரிங்க. இல்லை ப்ரோ, அவங்களாம் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுருக்காங்க, நம்மகிட்ட காசே கிடையாது. சப்ஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் நடக்குதாடா? சரி ஓகேங்க. முடிஞ்சா பூமரில் நான் என்ன காமர்ஸ் ப்ரோட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பண்ண சொல்கிறேன். சரி ஓகே. யாரை பார்த்தாலும் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சுருக்காங்க, பார்க்கவே முடியல எதையுமே. அப்படி சொல்லாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ வேற வந்து எடிட் பண்ணுவான், அதனால இதெல்லாம் கட் பண்ணி தொலைஞ்சிருவான்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் இல்லாட்டி வந்து இந்த வீடியோ அன்கட் வெர்ஷன் நானே ரிலீஸ் பண்றேன். என் ஃபோன்ல தான் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி சார் பார்க்கலாம். பாய்.